அழகில் என் இதயம் உன் அழகில் என் இதயம் ஹாய் மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது எஸ்டிஜி கேமிங் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ளூ லாக் பண்டில் எப்படி எடுத்தேன் தான் கேஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்ட்ரோ வீடியோ கூட எடுக்கிறதுக்கு பதிலாக அவ்வளோ ஆர்வத்தில் போய் சுற்றிட்டேன். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்ம லக்காக இருக்கும். கூடவே பன்னி பண்டலும் சேர்த்து எடுத்திருப்போம். அதுக்கு ஒரு டோக்கன் இல்லாத காரணத்தினால் அடுத்த நாள் டைமண்டை கிளைம் பண்ணி அதையும் எடுத்திருப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்ம லக்காக இருக்கும். கைஸ், ஃபைனலி ப்ளூ லாக் பண்டில் எடுக்க போகிறோம். வாங்க எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 90 ஸ்பின் போடுவோமா? என்ன கொடுத்துருவாங்க கைஸ்? பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்பின்னிலே 10 டோக்கன் கொடுத்துட்டாங்க. 19 டோக்கன் வந்துச்சு. தொட்டுன்னே இருப்போம் கைஸ், எந்த ட்ரிக்குமே இல்லை. ட்ரிக்கே இல்லாமல் எடுக்க போகிறோம் கைஸ். சும்மா ஸ்பின் பண்ணுவோம், என்ன கொடுக்குறானுங்களோ பார்த்துடலாம். அந்த 2 பண்டில் மட்டும் தொட்டுனே இருப்போம். ஃபஸ்ட்டில் இருக்க பண்டில் தான் கைஸ் எடுக்கணும். சுத்தம் 34 டோக்கன் வந்துடுச்சு. தொட்டுக்கினே இருப்பேன் கைஸ். கம்மியாக தராங்க, வர போக கம்மியாக டோக்கன் தராங்க. ஒரு 2-1 கொடுத்தா எப்படா 7 டோக்கன் தானா? கொடுங்கடா, கொஞ்சம் 10-5 சும்மா தானடா கிடக்குது, அதை கொடுங்கடா. டேய், பண்டில்னாச்சும் கொடுங்கடா. போடு. அதே 2-1 8 டோக்கன். ஐயோ சரிண்ணா காரா. போடு. 5 கொடுத்துருக்காங்க, 2 தடவை 5 கொடுத்துருக்காங்க. நான் 13 டோக்கன். இந்த மாதிரி கொடுங்கடா, இந்த மாதிரி கொடுத்தா தான்டா ஓடுங்க கைஸ். ஏன்னா அது லூட் பாக்ஸா? கைஸ், லூட் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த லூட் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு பண்டில் கொடுங்கடா. இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? லூட் பாக்ஸ் வச்சுக்கின்னு கொடுத்துங்களோ. அவ்வளோதான் கைஸ். ஒரு ரேர் ஐட்டம் கொடுத்தா அப்புறம் எல்லாம் வச்சு செய்வானுங்க. கொடுக்குறாங்க பாருங்க, 5 டோக்கனா. 10 கைஸ், 17 டோக்கனு. இந்த மாதிரி விடுங்கடா. டோக்கனை கூட பண்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும், டோக்கனை கொடுக்குற மாதிரி கைஸ். தொட்டுனே இருக்கிறோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். பேக் பேக்கும் கொடுத்துருக்காங்க, லூட் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோ டோக்கனு? 20 டோக்கன் கொடுத்துருக்காங்க. 139 டோக்கன் வந்துச்சு. சுற்றுவோம். அவ்வளோதான் சார். ரேர் ஐட்டம் கொடுத்தா வச்சு செய்கிறானுங்க. 5 டோக்கன். கோல்ட் ட்ராயில் ஒரு 3 ஸ்பின்னு போடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்பின்னு இதுலேயும் ரேர் ஐட்டம் கொடுத்துடக்கூடாது, அப்புறம் லக்கு போயிடும். எதுவுமே தரல. இப்போ வந்து வெளில வந்துட்டு உள்ளே போவோம். சர்வரை குழப்பிக்கலாம். இப்போ மறுபடியும் போய் சுற்றுவோம் கைஸ். இந்த அருவை ஏன்னா வாய்ப்பு இருக்கோ இல்லை? கம்மியாக தரானுங்களே கைனாக்காரா. டேய் கொடுங்கடா. 9 டோக்கன் கொடுத்துருக்காங்களே. டேய் ஒன்றா கொடுக்குறீங்களாடா நேமா? டேய், அந்த கொடுத்ததாச்சும் கொடுங்கடா, மறுபடியும் டோக்கனாச்சும் வரும். கொடுங்கடா. டேய், 900 டைமண்ட் ஆகுது. டேய், டைமண்டை ஒரு பண்டிலை கொடுத்தீங்கன்னா போயிடுவோண்டா. டேய், அநியாயம்டா இதெல்லாம். டேய், கொடுத்ததாச்சும் கொடுங்களாண்டா. டேய் அட்லீஸ்ட் 10 டோக்கனாச்சும் கொடுங்களாண்டா. 10-5 சும்மா கிடக்குதுடா. ஒரு 2 தடவை கொடுத்தீங்கடா, அது மேலே தரவே இல்லைடா. டேய் ஏண்டா இந்த 2-1 ஃபஸ்ட்டு எடுக்கணும்டா. அதே தான் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு. அட பாவீங்களா. ஆக்சுவலி 50 டோக்கன் தான். சுற்றுவோம். டேய் என்னடா தெரியுங்க? டேய் கொடுங்கடா கைஸ். பண்டில் கொடுத்துட்டாங்க. அந்த
இசாக்கி பண்டிலில் கொடுத்துட்டாங்க கைஸ். இது தான் எடுக்கணும்னு வந்தேன். நல்லா இருக்கு இந்த பண்டில் கூட. இதுக்கு இதையும் விட்டுக்கிட்டு எடுத்துருவோம். இன்னொரு பண்டிலையும் எக்ஸ்சேஞ்சு பண்ணி அவ்வளோ டோக்கன் வந்துட்டு விடுங்கடா விடுங்கடா டைமண்டாக கொடுங்கச்சி டோக்கனாக கொடுங்கடா டேய் கொடுங்கடா டேய். அதிகமாக தான் கொடுத்தா என்ன வேண்டா கைஸ். இன்னும் 3 டோக்கனு 3 டைம் 20 தான் போடுவோம். 3 டோக்கனு 20 தான் போடுவோம். கொடுங்கடா 3 டோக்கன் கொடுங்கடா. 2 இன்னும் ஒரே டோக்கனு அடப்பாவீங்கடா. ஒரு டோக்கன்னா ஒரே ஒரு டோக்கன் தருவீங்களாடா கைஸ். நாகி பண்டிலும் எக்ஸ்சேஞ்சு பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான். 2500 டைமண்ட்லேயே 2 பண்டில் எடுத்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். நம்ம தான் பன்னி பண்டில் சுற்றுவோம். கொடுக்குறாங்களா? என்ன டோக்கன் கொடுத்துருக்காங்க? 13 டோக்கன் கொடுத்துருக்காங்க கைஸ். இன்னும் 5 டோக்கன் வேணும். 5 டோக்கன் கொடுங்கடா. 5 டோக்கன்டா அடப்பாவீங்களா. பரவாயில்ல கைஸ். இன்னும் ஒரு 3 டோக்கனு டேய். ஒரு டோக்கனுக்கு நான் எங்கடா போவேன் டேய். டாப்அப் கூட பண்ண முடியாது கைஸ். ஒரு டோக்கனுக்கு இப்போ நான் எங்கே போவேன் கைஸ்? வேறு வழியே இல்லை. நாளையோட டைமண்ட் தான், அடுத்த நாளோட டைமண்ட் தான் கிளைம் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது கைஸ். என்ன கைஸ் இது 300 டோக்கன் கேட்குறாங்க எக்ஸ்சேஞ்சு இது கஸ்டமைஸ் பண்டலுக்கு. அட பாவீங்களா. ஈவெண்ட்டுக்கும் கோழி அடிக்கிறீங்களான்னு பார்த்தா ட்ரெஸ் பண்டில் எடுத்ததுக்கப்புறமும் கோழி அடிக்கிறீங்களாடா. நாசமாக போகணுங்களா கைஸ். இந்த லோட் பாக்ஸும் பேக் பேக்கும் வேஸ்ட்டு கைஸ். அது பதிலாக அந்த 3 பண்டில் கொடுத்துருந்தாங்களா ஆசைதான். பரவாயில்ல கைஸ். ஆனால் பன்னி பண்டில் ஒரே ஒரு டோக்கனில் விட்டோமே கைஸ். இப்படி கைஸ் மனசே கேட்கல கைஸ். ஒரே ஒரு டோக்கனில் விட்டோமே கைஸ். இப்படி என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அவ்வளோதான் கைஸ். நாளையோட டைமண்ட் கிளைம் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. தலையெழுத்து கைஸ். ஜெஸ்ஸி நல்லாயிருக்கு கைஸ். ஜெஸ்ஸி இதுவும் நல்லாயிருக்கு. இதுவும் நல்லாயிருக்கு. ஒயிட்டுக்கு ஆசைப்பட்டு வந்தேன். ஒயிட்டுக்கு 300 டோக்கன் கேட்குறீங்க. நான் சும்மா போனணும். அவ்வளோதான் கைஸ். மணி பண்டில் எடுக்கும்போது பார்க்கலாம் கைஸ். மறுபடியும் பன்னி பண்டில் போய் சுற்றிட்டோம். வாங்க போயிட்டு எக்ஸ்சேஞ்சு பண்ணலாம். ஒரே ஒரு டோக்கனு கொடுத்தாங்க. நாசமாக போனணுங்க. வாங்க போய் எக்ஸ்சேஞ்சு பண்ணலாம் கைஸ். நம்மக்கிட்ட எல்லாமே இந்த ரெட் கலர் பன்னி சம்மந்தப்பட்டது எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம ரெட் கலரை எடுத்துருவோம். அதுதான் பார்க்க நல்லாயிருக்கு. பட்டு வாரியர் பண்டில் மாதிரி வராது கைஸ். எடுத்தாச்சு. கங்க்ராச்சுலேஷன். எதுக்குடா 4000 டைமண்ட் போட்டிருக்கேன்டா நான். கங்க்ராச்சுலேஷன்னா எதுக்கு கைஸ்? வாங்க போய் பண்டில் போட்டு பார்ப்போம். பாருங்க கைஸ். செம்மையாக இருக்குது கைஸ். நேற்று எடுத்துருக்கலாம் கைஸ். இதை ஒரு டோக்கனில் விட்டோம். மனசே கேட்கல. பரவாயில்ல கைஸ். எடுத்துட்டோம் கைஸ். நல்லாகுது. 6 பேக் மண்டே செம்மையாகுது கைஸ். ஜெஸ்ஸி கூட போட்டு போமா கைஸ்? இதுவே நல்லா தான் இருக்குது. வாங்க ஜெஸ்ஸி கூட போட்டு பார்ப்போம். ப்ளூ கலர் ஜெஸ்ஸிக்கும் நல்லாயிருக்கு. ஆனால் ஒயிட்டு தான் கைஸ். ஒயிட்டு கூடிய சீக்கிரத்தில் எடுப்போம் கைஸ். ஒயிட்டு கூடிய சீக்கிரத்துலேயும் அதையும் எடுப்போம். எடுக்கிறோம் எடுத்தே வரும் ஒயிட்டு. அவ்வளோதான் கைஸ். வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்து எதனா ஒரு ஸ்பின் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.
நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபில் தான் அடுத்த வீடியோ எனக்கு போட தோணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான். பை கைஸ்.